அனைவருக்கும் வணக்கம். புதிய பாடத்திட்டம் 7ஆம் வகுப்பு புக் பேக் கொஷின்ஸ் தமிழ். சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. நெறி என்ற சொல்லின் பொருள் வழி, குறிக்கோள், கொள்கை, அறம். விடை வழி. 2. குறளாகும் என்ற சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது டேஷ். குறள் கூட்டல் யாகும், குறள் கூட்டல் ஆகும், குறக்கூட்டல் ஆகும், குறக்கூட்டல் வாங்கும். விடை குறள் கூட்டல் ஆகும். 3. வான் கூட்டல் ஒளி என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் டேஷ். வான் ஒளி, வா நொலி, வா ஒளி, வா நெளி. விடை வானொலி. 4. பகைவரை வெற்றி கொண்டவரை பாடும் இலக்கியம் டேஷ். களம்பகம், பரிபாடல், பரணி, அந்தாதி. விடை பரணி. 5. வானில் டேஷ் கூட்டம் திரண்டால் மழை பொழியும். அகில், முகில், துகில், துயில். விடை முகில். 6. இரண்டல்ல என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது டேஷ். 2 கூட்டல் டல்ல, 2 கூட்டல் அல்ல, 2 கூட்டல் இல்ல, 2 கூட்டல் அல்ல. விடை 2 கூட்டல் அல்ல. 7. தந்துதவும் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது டேஷ். தந்து கூட்டல் உதவும், தா கூட்டல் உதவும், தந்து கூட்டல் தவும், தந்த கூட்டல் உதவும். விடை தந்து கூட்டல் உதவும். 8. ஒப்புமை இல்லாத என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் டேஷ். ஒப்புமை இல்லாத, ஒப்பில்லாத, ஒப்புமை இல்லாத, ஒப்பு இல்லாத. விடை ஒப்புமை இல்லாத. 9. மொழியின் முதல் நிலை பேசுதல் டேஷ் ஆகியவனவாகும். படித்தல், கேட்டல், எழுதுதல், வரைதல். விடை கேட்டல். பேசுதல், கேட்டல். 10. ஒளியின் வரி வடிவம் டேஷ் ஆகும். பேச்சு, எழுத்து, குரல், பாட்டு. விடை எழுத்து. ஒளியின் வரி வடிவம் எழுத்து. 11. தமிழின் கிளை மொழிகளுள் ஒன்று டேஷ். உருது, ஹிந்தி, தெலுங்கு, ஆங்கிலம். விடை தெலுங்கு. தமிழின் கிளை மொழிகளுள் ஒன்று தெலுங்கு. 12. பேச்சு மொழியை டேஷ் வழக்கு என்றும் கூறுவர். இலக்கிய, உலக, நூல், மொழி. விடை உலக. பேச்சு மொழியை உலக வழக்கு என்றும் கூறுவர். 13. வாழை கன்றை டேஷ். ஈன்றது, வழங்கியது, கொடுத்தது, தந்தது. விடை ஈன்றது. வாழை கன்றை ஈன்றது. 14. காடெல்லாம் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது டேஷ். காடு கூட்டல் டெல்லாம், காடு கூட்டல் எல்லாம், கா கூட்டல் டெல்லாம், கான் கூட்டல் எல்லாம். விடை காடு கூட்டல் எல்லாம். காடெல்லாம் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது காடு கூட்டல் எல்லாம். 15. கிழங்கு கூட்டல் எடுக்கும் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் டேஷ். கிழங்கு எடுக்கும், கிழங்கெடுக்கும், கிழங்குடுக்கும், கிழங்கொடுக்கும். விடை
ஆ கிழங்கெடுக்கும். கிழங்கெடுக்கும் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் கிழங்கெடுக்கும். பதினாறு. நாவற்பழத்திற்கு உவமையாக கூறப்படுவது டேஷ். பச்சை இலை, கோழிக்குண்டு, பச்சைக்காய், செங்காய். விடை ஆ கோழிக்குண்டு. நாவற்பழத்திற்கு உவமையாக கூறப்படுவது கோழிக்குண்டு. 17. சுட்ட பழங்கள் என்று குறிப்பிடப்படுபவை டேஷ். மண்ணொட்டிய பழங்கள், சூடான பழங்கள், வேக வைத்த பழங்கள், சுடப்பட்ட பழங்கள். விடை ஆ மண் ஒட்டிய பழங்கள். சுட்ட பழங்கள் என்று குறிப்பிடப்படுபவை மண்ணொட்டிய பழங்கள். 18. பெயரறியா என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது டேஷ். பெயர கூட்டல் ரியா, பெயர் கூட்டல் ரரியா, பெயர் கூட்டல் அரியா, பெயர கூட்டல் அரியா. விடை இ பெயர் கூட்டல் அரியா. பெயரறியா என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது பெயர் கூட்டல் அரியா. 19. மனமில்லை என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது மன கூட்டல் மில்லை, மனமி கூட்டல் இல்லை, மனம் கூட்டல் மில்லை, மனம் கூட்டல் இல்லை. விடை இ மனம் கூட்டல் இல்லை. மனமில்லை என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது மனம் கூட்டல் இல்லை. 20. நேற்று கூட்டல் இரவு என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் டேஷ். நேற்று இரவு, நேற்றிரவு, நேற்றுறவு, நேர் இரவு. விடை ஆ நேற்றிரவு. நேற்று கூட்டல் இரவு என்பதை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் நேற்றிரவு. 21. ஆசிய யானைகளில் ஆண் பெண் யானைகளை வேறுபடுத்துவது டேஷ். காது, தந்தம், கண், கால் நகம். விடை ஆ தந்தம். ஆசிய யானைகளில் ஆண் பெண் யானைகளை வேறுபடுத்துவது தந்தம். 22. தமிழகத்தில் புலிகள் காப்பகம் அமைந்துள்ள இடம் டேஷ். வேடந்தாங்கல், கோடியக்கரை, முண்டந்துறை, கூந்தன்குளம். விடை முண்டந்துறை. தமிழகத்தில் புலிகள் காப்பகம் அமைந்துள்ள இடம் முண்டந்துறை. 23. காட்டாறு என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது காடு கூட்டல் ஆறு, காட்டு கூட்டல் ஆறு, காட் கூட்டல் ஆறு, காட் கூட்டல் ஆறு. விடை ஆ காடு கூட்டல் ஆறு. காட்டாறு என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது காடு கூட்டல் ஆறு. 24. அனைத்துண்ணி என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது அனைத்து கூட்டல் துண்ணி, அணை கூட்டல் உண்ணி, அனை கூட்டல் துண்ணி, அனைத்து கூட்டல் உண்ணி. விடை ஈ அனைத்து கூட்டல் உண்ணி. அனைத்துண்ணி என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது டேஷ். அனைத்து கூட்டல் உண்ணி. 25. நேரம் கூட்டல் ஆகி என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் டேஷ். நேரமாகி, நேராகி, நேரம் ஆகி, நேர் ஆகி. விடை ஆ நேரமாகி. நேரம் கூட்டலாகி என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் நேரமாகி. வேட்டை கூட்டல் ஆடிய என்பதை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் டேஷ். வேட்டை ஆடிய, வேட்டையாடிய, வேட்டாடியா, வேடாடிய. விடை ஆ வேட்டையாடிய. வேட்டை கூட்டல் ஆடிய என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் வேட்டையாடிய. 27. வேட்கை என்னும் சொல்லில் ஐகார குறுக்கம் பெரும் மாத்திரை அளவு டேஷ். அரை, ஒன்று, ஒன்றரை, 2. விடை அ ஒன்று. வேட்கை என்னும் சொல்லில் ஐகார குறுக்கம் பெரும் மாத்திரை அளவு 1. 28. மகர குறுக்கம் இடம்பெறாத சொல் டேஷ். போன், மருண், பழம் விழுந்தது, பணம் கிடைத்தது. விடை ஈ பணம் கிடைத்தது. மகர குறுக்கம் இடம்பெறாத சொல்
பணம் கிடைத்தது. 29 சொல்லின் முதலில் மட்டுமே இடம்பெறுவது டேஷ். ஐகார குறுக்கம், அவ்கார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம். விடை ஆ, அவ்கார குறுக்கம். சொல்லின் முதலில் மட்டுமே இடம்பெறுவது அவ்கார குறுக்கம். 30 வாய்மை எனப்படுவது டேஷ். அன்பாக பேசுதல், தீங்கு தராத சொற்களை பேசுதல், தமிழில் பேசுதல், சத்தமாக பேசுதல். விடை ஆ, தீங்கு தராத சொற்களை பேசுதல். வாய்மை எனப்படுவது தீங்கு தராத சொற்களை பேசுதல். 31 டேஷ் செல்வம் சான்றோர்களால் ஆராயப்படும். மன்னன், பொறாமை இல்லாதவன், பொறாமை உள்ளவன், செல்வந்தன். விடை ஆ, பொறாமை இல்லாதவன். பொறாமை இல்லாதவன் செல்வம் சான்றோர்களால் ஆராயப்படும். 32 பொருட்செல்வம் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது டேஷ். பொரு கூட்டல் செல்வம், பொருட் கூட்டல் செல்வம், பொருள் கூட்டல் செல்வம், பொறும் கூட்டல் செல்வம். விடை ஈ, பொருள் கூட்டல் செல்வம். பொருட்செல்வம் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது பொருள் கூட்டல் செல்வம். 33 யாதெனின் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது டேஷ். யா கூட்டல் எனின், யாது கூட்டல் தெனின், யா கூட்டல் தெனின், யாது கூட்டல் எனின். விடை ஈ, யாது கூட்டல் எனின். யாதெனின் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது யாது கூட்டல் எனின். 34 தன் கூட்டல் நெஞ்சு என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் டேஷ். தன் நெஞ்சு, தன் நெஞ்சு, தானெஞ்சு, தனெஞ்சு. விடை ஆ, தன்னெஞ்சு. தன் கூட்டல் நெஞ்சு என்பதை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் தனெஞ்சு. 35 தீது கூட்டல் உண்டோ என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் டேஷ். தீதுண்டோ, தீது உண்டோ, தீதிண்டோ, தீயுண்டோ. விடை ஆ, தீதுண்டோ. தீது கூட்டல் உண்டோ. 36 யாண்டு என்னும் சொல்லின் பொருள் டேஷ். எனது, எங்கு, எவ்வளவு, எது. விடை ஆ, எங்கு. யாண்டு என்னும் சொல்லின் பொருள் எங்கு. யாண்டு உளனோ என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது டேஷ். யாண்டு கூட்டல் உளனோ, யான் கூட்டல் உளனோ, யா கூட்டல் உளனோ, யாண்டு கூட்டல் உனோ. விடை ஆ, யாண்டு கூட்டல் உளனோ. 38 கல் கூட்டல் அலை என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் டேஷ். கல்லலை, கல் அலை, களலை, கல்லுலை. விடை அ, கல்லலை. 39 ஊர்வலத்தின் முன்னால் டேஸ் அசைந்து வந்தது. தோரணம், வாரணம், வாரணம், சந்தனம். விடை ஈ, வாரணம். ஊர்வலத்தின் முன்னால் வாரணம் அசைந்து வந்தது. 40 பாஞ்சாலங்குறிச்சியில் டேஷ் நாயை விரட்டிடும். முயல், நரி, பரி, புலி. விடை ஆ, முயல். பாஞ்சாலங்குறிச்சியில் முயல் நாயை விரட்டிடும். 41 மெத்தை வீடு என்று குறிப்பிடப்படுவது டேஷ். மெத்தை விரிக்கப்பட்ட வீடு, படுக்கையறை உள்ள வீடு, மேட்டுப்பகுதியில் உள்ள வீடு, மாடி வீடு. விடை ஈ, மாடி வீடு. மெத்தை வீடு என்று குறிப்பிடப்படுவது மாடி வீடு. 42 பூட்டுங்கதவுகள் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது டேஷ். பூட்டு கூட்டல் கதவுகள், பூட்டும் கூட்டல் கதவுகள், பூட்டின் கூட்டல் கதவுகள், பூட்டிய கதவுகள். விடை ஆ, பூட்டும் கூட்டல் கதவுகள். பூட்டுங்கதவுகள் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது பூட்டும் கூட்டல் கதவுகள். 43 தோரண மேடை என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது டேஷ். தோரணம் கூட்டல் மேடை, தோரண கூட்டல் மேடை, தோரணம் கூட்டல் ஒடை,
தோரணம் கூட்டல் ஓடை. விடை ஆ தோரணம் கூட்டல் மேடை. தோரண மேடை என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது தோரணம் கூட்டல் மேடை. 44 வாசல் கூட்டல் அலங்காரம் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் வாசல் அலங்காரம். வாசல் அலங்காரம், வாசல அலங்காரம், வாசல் லிங்காரம். விடை இ வாசல் அலங்காரம். வாசல் கூட்டல் அலங்காரம் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் வாசல் அலங்காரம். 45 முத்துராமலிங்க தேவர் முதலில் உரையாற்றிய இடம் டேஷ். தூத்துக்குடி, காரைக்குடி, சாயல்குடி, மன்னார்குடி. விடை இ சாயல்குடி. முத்துராமலிங்க தேவர் முதலில் உரையாற்றிய இடம் சாயல்குடி. முத்துராமலிங்க தேவர் நடத்திய இதழின் பெயர் ராஜாஜி, நேதாஜி, காந்திஜி, நேருஜி. விடை ஆ நேதாஜி. முத்துராமலிங்க தேவர் நடத்திய இதழின் பெயர் நேதாஜி. 47 தேசியம் காத்த செம்மல் என பசும்பொன் முத்துராமலிங்க தேவரை பாராட்டியவர் டேஷ். ராஜாஜி, பெரியார், திருவிக, நேதாஜி. விடை இ திருவிக. தேசியம் காத்த செம்மல் என பசும்பொன் முத்துராமலிங்க தேவரை பாராட்டியவர் திருவிக. புதிய பாடத்திட்டத்திலிருந்து மதிப்பீடில் இருக்கக்கூடிய சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். அனைத்து போட்டித் தேர்வுகளுக்கும் இது மிகவும் இன்றியமையாதது. அனைத்து போட்டித் தேர்வுக்கும் இந்த பதிவு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.